கிரிக்ஸி பார்த்து கொண்டிருக்கும் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டைச் சேர்ந்த ரவிச்சந்திரன் அஸ்வின் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்லேருந்து ரிட்டையர் ஆயிருக்காரு. உண்மையிலுமே ரொம்ப 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 சேடான ஒரு நியூஸ் அப்படின்னே சொல்லலாம். அட் த சேம் டைம் அவரோட கிரிக்கெட் கெரியரை பார்க்குறப்போ எப்பா இவரை மாதிரி ஒரு பிளேயராக தான்ப்பா இருந்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கிரிக்கெட்டர்ஸுக்குமே தோண வைக்கிற மாதிரி ஒரு பிளேயரா அவர் இருந்திருக்காரு. எஸ், தி லெஜெண்ட் அப்படின்னே சொல்லலாம். ரவிச்சந்திரன் அஸ்வின் கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா டெஸ்ட் கிரிக்கெட்டோட ஒரு மிகப்பெரிய லெஜெண்ட் அப்படின்னு சொல்லலாம். அட் த சேம் டைம் எல்லா ஃபார்ம்ஸ் ஆஃப் கிரிக்கெட்லயுமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். 287 மேட்சஸ், 765 விக்கெட்டு, 37 5 விக்கெட் ஹாலு, 4394 ரன்னு, அதுலயும் 6 செஞ்சுரி அப்படின்னு சொல்லிட்டு கிரிக்கெட்டோட கெரியரோட உச்சத்துல இருந்துட்டு வந்திருக்காரு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். எஸ், ஆப்வியஸ்லி அவர் இந்த சீரீஸ்ல ரிட்டையர் ஆக போறேங்கிறத முன்னாடியே முடிவு பண்ணிட்டாரு தான் போல. ஏன்னா அவரோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சில பேர்லாம் சொல்றாங்க, ஸோ அவர் முன்னாடியே முடிவு பண்ண ஒரு விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இந்த மேட்சுக்கு அப்புறம் ஏன் ரிட்டையர் ஆகணும் அப்படின்ட்டு ஏன் டிசைட் பண்ணாருன்னு எனக்கு தெரியவே இல்லை. ஏன்னா இன்னும் அடுத்து எம்சிஜில ஒரு மேட்ச் இருக்கு, அது இல்லாம இன்னொரு ஒரு மேட்ச் வேற இருக்கு. ஸோ அங்க போய் ஆடலாமே அப்படின்னு தான் எனக்கும் தோணுச்சு. பட் அவர் ஏதோ சம்திங் முடிவு பண்ணிட்டாருங்க, வேணாம் இதுக்கப்புறம் நமக்கு கரெக்டா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. ஈவன் தோ நம்ம எல்லாருமே யோசிச்சது என்ன, இந்த ஒரு வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்போட சர்க்கிள் ஃபுல்லா அவர் இருப்பாரு, அவரும் இல்ல விராட் ரோஹித் எல்லாருமே இருப்பாங்க அப்படின்னு தான் நம்ம யோசிச்சோம். பட் ஆனா பாத்தீங்கன்னா அவர் இப்பவே ரிட்டையர்மெண்ட் அறிவிச்சிட்டாரு. ஆப்வியஸ்லி இந்தியன் டீமுக்கு கிடைச்ச ஒரு லெஜெண்ட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதை தாண்டி தமிழ்நாட்டிலேருந்து ஒரு பையன் போய் அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்றது அப்படிங்கிறதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. எஸ், சீகா சார் சொல்லியிருந்தாரு என்னன்னா, அவனையும் கிரிக்கெட் விடாது, கிரிக்கெட்டும் அவனை விட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் ரவிச்சந்திரன் அஸ்வினும் அந்த தேங்க்ஸ் நோட்ல கடைசியில அவங்க டீம் கிட்ட சொல்றப்போ சொல்லியிருந்தாரு, நான் இப்போதைக்கு இன்டர்நேஷனல் கிரிக்கெட்லேருந்து ரிட்டையர் ஆகினேனே தவிர கிரிக்கெட்டையும் நான் விட மாட்டேன், கிரிக்கெட்டும் என்னை விடாது அப்படிங்கிற மாதிரி தான் அவரும் சொல்லியிருந்தாரு. அது மாதிரி தாங்க கிரிக்கெட்டோட டாக்டர்லாம் சொல்லுவாங்களாம், அவர் அந்த அளவுக்கு அவருக்கு நிறைய தெரியும். ரொம்ப நல்லா படிச்ச ஒருத்தர் அப்படிங்கிறதுனால ஆப்வியஸ்லி கிரிக்கெட் பத்தி நிறைய அப்படியே டெப்த் வரைக்கும் போய் பேசக்கூடிய ஒரு ஆளு. எஸ், அவருக்கு இன்னும் இதுக்கப்புறமும் பெரிய கெரியர் இருக்கு. ஆனா அவரோட லைஃபோட இதை எடுத்து பாருங்க. ஐபிஎல் மாதிரி ஒரு டோர்னமெண்ட்டுக்குள்ள உள்ள அங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் மாதிரி ஒரு டீம்ல கான்ட்ராக்ட் கிடைச்சு அங்க ஒரு நல்லா பண்ணி, அங்கேருந்து ஒரு இந்தியா காலப் இந்தியால போய் நல்லா பண்ணி 2011 வேர்ல்டு கப்ல அவர் எடுத்துட்டு போனாங்க. ஸோ அங்க வேர்ல்டு கப் வின்னரா மாறினாரு. அதுக்கப்புறம் அப்படியே அவரோட கெரியர் இன்னும் நல்லா பில்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. 2013ல பாத்தீங்க அப்படின்னா அந்த சாம்பியன்ஸ் டிராஃபி வின் பண்ணதுக்கு ரொம்ப முக்கியமான காரணமா இருந்தாரு. இங்கிலாந்தோட ஃபைனல் அவர் தான் அந்த பவுலிங் போட்டாரு, ஒரு பாலுக்கு 6 ரன் அடிக்கணும், சூப்பரா போட்டு அந்த 2013ல நடந்த சாம்பியன்ஸ் டிராஃபி ஐசிசி கோப்பையும் வின் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 2016 டைம்ல ஐசிசியோட லைக் அந்த இயர் ஆஃப் த பிளேயர் ஆஃப் த இயர் அவார்டு வாங்கினாரு, டெஸ்ட் பிளேயர் ஆஃப் த அவார்டு வாங்கினாரு. அங்கேருந்து ஒரு ஆல்ரவுண்டரா அவர் பில்ட் ஆக ஆரம்பிச்சாரு. எஸ், அவரோட ஒயிட் பால் கெரியர் அப்படிங்கிறது கொஞ்சம் பாத்தீங்க அப்படின்னா அந்த கிராஃப் ஆன் அண்ட் ஆஃபா தான் இருந்துச்சு. பட் ஆனா டெஸ்ட் கிரிக்கெட்ல ரெட் பால் கிரிக்கெட்ல பாத்தீங்கன்னா அவர் அடிச்சுக்க ஆளே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸ்க்கு மேல அவரோட டாமினன்ஸ் இருந்திருக்கு அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஆப்வியஸ்லி பாத்தீங்கன்னா வேற ஸ்பின்னர்ஸ்னால உள்ள வரவே முடியல. நான் கூட இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ட பேசிட்டு இருக்கிறப்ப சொன்னேன், யுஸ்வேந்திர சகால்லாம் அதுக்கப்புறம் இப்போ அவரோட கெரியரே ஓவருங்கிற ஸ்டேஜ்ல இருக்காரு. பட் ஸ்டில் அஸ்வின் விளையாண்டுகிட்டு இருக்காரு அப்படின்னு நான் சொன்னேன். ஆப்வியஸ்லி அதுதான். எஸ், அவர் ரொம்ப இயர்லியா ரிட்டையர் ஆன மாதிரிலாம் எனக்கு தோணல. அவர் கெரியர் ஃபுல்லாவே பாத்தீங்க அப்படின்னா நல்லா இது கட்டமைப்பு பண்ணி போதுப்பா, இதுக்கப்புறம் நம்ம விலகிக்கலாம், அடுத்த செட் ஆஃப் பசங்க வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் ரிட்டையர் ஆயிருக்காரு. அண்ட் சடகோபன் ரமேஷ், அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா பத்ரிநாத், இவங்க எல்லாருமே தமிழ்நாடு பிளேயர்ஸ் அஸ்வினோட விளையாண்டவங்க தான். அவங்க ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்ல ஒரு சில விஷயங்கள் சொன்னாங்க. மேபி அஸ்வின் கொஞ்சம் ஹர்ட் ஆயிருக்கலாம். ஏன்னா அவருக்கு லாஸ்ட் ஃபியூ கேம்ஸா பெருசா இடம் கிடைக்க மாட்டேங்குது, டீம்ல தண்ணி கொடுக்க வைக்கிறாங்க. இது எல்லாமே கண்டிப்பா ஒரு இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டர், அதுவும் அவ்வளவு இது பண்ண ஒரு லெஜெண்ட லைட்டா பாதிக்கும். மேபி அதனால எதுவும் அவர் டிசிஷன் எடுத்துக்கலாம் சொல்றாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு அப்படிலாம் இருக்காது. ஏன்னா ரவி அஸ்வின் பாத்தீங்கன்னா அப்படிலாம் யோசிக்கிற ஆள் கிடையாது. அதே மாதிரி ரவிச்சந்திரன் அஸ்வின் மாதிரி ஒரு பிளேயரை டிராப் பண்ணிட்டு வேற ஒரு பிளேயருக்கு போறாங்க அப்படின்னா கரெக்டான கம்யூனிகேஷன் அங்க இருந்திருக்கும். ஓகே, சோ இதனாலதான்ப்பா இதுதான் காம்பினேஷன், நாங்க இதுதான் இது பண்றோம்ட்டு அந்த கம்யூனிகேஷன் கொடுக்காமலாம் அவங்க இது பண்ணிருக்க மாட்டாங்க. மேபி அவர் யோசிச்சிருக்கலாம், வாஷி வந்துட்டாரு, இதுக்கப்புறம் வாஷிக்கு வழி விட்டுருவோம் நம்ம, ஏன்னா வாஷி அடுத்து எடுத்துட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ வேற லெவலுங்க சீரியஸ்லி. எஸ், இன்னும் அவர் ஐபிஎல் இருந்தெல்லாம் ரிட்டையர் ஆகல. இப்போ சிஎஸ்கேக்குள்ள வந்திருக்காரு. இன்னும் 3 வருஷம் சிஎஸ்கேக்கு
ஆடுவாரு. மேபி இடையில இந்த 3 வருஷத்துல சிஎஸ்கே கப் அடிச்சிட்டாங்கன்னா அங்க அவரோட ரிட்டையர்மெண்ட் அறிவிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு ஐபிஎல் இருந்து. பட் ஓவராலா வேற லெவல். எனக்கு என்ன ஹாப்பினா மனுஷன் இனிமே டெய்லி வீடியோ போடுவாப்ல யூடியூப்ல. அவரோட வீடியோ வேற லெவலுங்க. நமக்கெல்லாம் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். ஏன்னா நமக்கு தெரியாத, நமக்கெல்லாம் ஒண்ணுமே தெரியாத ஒரு முன்னாடி, அது வேற விஷயம். பட் நிறைய கிரிக்கெட் இன்சைட்ஸ் கொடுப்பாரு. அது ஒரு மணி நேரம் வீடியோவா இருந்தாலும் அப்படி உட்காந்து பார்க்கலாம். ரொம்ப நாள் ஆச்சு அந்த பீட்டாகுக்கும் அவருக்கும் அந்த கான்வர்சேஷன் எல்லாம் பண்ணி. ஸோ அதுக்கெல்லாம் நான் ரொம்ப ஈகரா வெயிட் பண்றேன். ஏன்னா ஒரு ஃபெல்லோ யூடியூபரா அவர் இருக்காரு இல்லையா. ஸோ ஆப்வியஸ்லி அது ஜாலியா இருக்கும் அவரோட வீடியோஸ் பாக்குறதுக்கு. ஆனா வாட் அ கெரியர். எனக்கு பர்சனலி ஒரு ஆசை, அண்ட் எனக்கு மட்டும் இல்ல நிறைய தமிழ்நாடு ஃபேன்ஸுக்கே இருக்கும். அவர் வந்து ஒரு அகாடமி வச்சிருக்காரு. ஓகே, ஐ திங்க் நெக்ஸ்ட் ஜென் அகாடமின்னு நினைக்கிறேன். அங்க நிறைய பிளேயர்ஸ் உருவாக்கிட்டு இருக்காரு அவரு. அண்ட் நிறைய பிளேயர்ஸ் வந்து சின்ன பசங்களாம் அங்க உள்ள போயிட்டு கொஞ்சம் இப்ப எவால்வ் ஆயிட்டு இருக்காங்க. கூடிய விரைவில் அவங்களாம் பெருசா ஆயிருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு என்ன ஆசை அப்படின்னா சேப்பாக் கிரவுண்ட்ல ஒரு ஸ்டாண்ட். நீங்க இப்ப டெல்லி போனீங்கன்னா ஒரு சைடு கௌதம் கம்பீர் ஸ்டாண்டு, விராட் கோலி ஸ்டாண்டுன்னு இருக்கும். மும்பை போனீங்கன்னா சச்சின் ஸ்டாண்டுன்னு இருக்கும். அந்த பெவிலியனுக்கு ஒரு நேம் வைப்பாங்கல்ல. சோ நம்ம சென்னை சேப்பாக்ல வந்து ரவிச்சந்திரன் அஸ்வின் ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு வந்து ரொம்ப ஆசை. ஏன்னா அதுக்கு இவர் ரொம்ப ரொம்ப டிசர்வ் ஆன ஒரு ஆளுங்க. தமிழ்நாடு மாதிரி ஒரு இடத்துல இருந்து கிளம்பி நீங்க போய் ரொம்ப ரொம்ப டாமினன்ஸ் உள்ள ஒரு ஸ்போர்ட்ஸ் அது. அதுல நீங்க நல்லா பண்ணா மட்டும்தான் இவ்வளவு பெரிய ஒரு லாங் கெரியர் வர முடியும். ஏன்னா நீங்க எத்தனை தமிழ்நாடு பிளேயர்ஸ் அப்படி போயிருக்காங்க. மேபி ஒரு கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த், இல்ல அதுக்கு முன்னாடி வந்து ராபின் சிங்னு ஒருத்தர், அவரும் கொஞ்சம் நல்லா ஆடி இருந்தாரு. கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த், மேபி ஒரு டிகே சொல்லலாம். பட் டிகேக்கும் ஒரு கரெக்டான பினிஷிங் லைன் வந்து அவ்வளோ இதுவா இல்லை. பட் இவங்க எல்லாருமே தூக்கி சாப்பிட்ற மாதிரி ரவிச்சந்திரன் அஸ்வின். இதுக்கப்புறம் யாரும் அந்த அளவுக்கு பெருசா போவாங்களா? ஏன்னா 100+ டெஸ்ட் மேட்சஸ், 500+ டெஸ்ட் விக்கெட் அப்படிங்கிறதெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. இது மட்டும் இல்லாம 6 செஞ்சுரி, ஒரு பயங்கரமான ஆல்ரவுண்டரா அவர் இருந்துட்டு வந்திருக்காரு அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. இப்படிப்பட்ட ஒருத்தருக்கு ஸ்டாண்ட்ல நேம் வைக்கிறது வந்து கரெக்டான ஒரு விஷயம். மேபி டிஎன்சி அதை பத்தி பேசுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இங்க ஒரு பெரிய ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்கும். அவர் வந்து இப்போ வந்துருவாரு, திரும்புறாரு. இப்போ இந்தியா வர்றாரு, குறிப்பா சென்னை வர்றாரு. அவரு வந்ததுக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு டிஎன்சியை பெருசா ஏதாவது அரேஞ்ச் பண்ணி அவரோட கெரியரை போற்றும் வகையில் ஒரு ஃபங்க்ஷன் நடத்துவாங்க அப்படின்ட்டு எனக்கு தோணுது. நடத்துனாங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷம். ஏன்னா ரீசெண்டா ஒன்று நடத்தியிருந்தாங்க அவருக்கு, மறுபடியும் இப்ப நடத்துறாங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் ஐ எம் ஈகர் டு வெயிட். அவர் வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோல சொல்லியிருந்தாரு, நான் ஊர்ல இருக்கேன், வந்ததுக்கு அப்புறம் தான் போயிட்டு ஜெர்சிலாம் வாங்கி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. பிகாஸ் அவர் சிஎஸ்கே ஆட போறாரு இல்லையா, அந்த சிஎஸ்கே ஜெர்சிலாம் போட்டு சிஎஸ்கே மேனேஜ்மெண்டோட போட்டோஸ் அதெல்லாம் வரும். அதுவும் ரொம்ப ஜாலியா இருக்கும். ஆனா ஒருத்தரோட கெரியர் எங்கு தொடங்கும் எங்கு முடியும்னு சொல்ற மாதிரி அந்த 2009 காலகட்டத்தில் சிஎஸ்கேல தொடங்கினது அது அப்படியே வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ அகைன் சிஎஸ்கேக்குள்ளேயே வந்து முடிய போகுது அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஆப்வியஸ்லி தி லெஜண்ட் அண்ட் வேற லெவல் பிளேயர். எனக்கு ரொம்ப ரொம்ப ரவிச்சந்திரன் அஸ்வினா ஒரு கிரிக்கெட் பிளேயரா. ஏன்னா அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆன் ஃபீல்டுல மட்டும் இல்ல, ஆஃப் த ஃபீல்டுலயும் அவர் நிறைய நமக்கு கிரிக்கெட்டை கற்றுக் கொடுக்கணும்னு தான் நினைப்பாரு. நான் ஒரு ரொம்ப ஃபன்னியான மீம் வந்து பார்ப்பேன். ரவிச்சந்திரன் அஸ்வின் தான் வந்து வேர்ல்டுலேயே வந்து ஒரு கிரிக்கெட்டோட பிச் ரிப்போர்ட் பண்ணுவாரு. அந்த பிச்சில் அவர் கிரிக்கெட் ஆடுவாரு, திருப்பி அந்த மேட்சை வந்து அவர் ரிவ்யூ பண்ணுவாரு அப்படின்லாம் சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அதுதான் ஒருத்தரால் அவ்வளோ விஷயங்கள் கிரிக்கெட்னு இருக்க முடியும் அப்படின்னா அது ஆஷ்னா தான். தேங்க்யூ ஆஷ்னா ஃபார் யுவர் இன்க்ரெடிபிள் ஜேர்னி. எஸ், ஆப்வியஸ்லி நிறைய கற்றுக் கொடுத்துருக்கீங்க பர்சனலி எனக்கு. அண்ட் நம்ம ஆடியன்ஸும் அது பிடிக்கும்னு நினைக்கிறேன் அவரை ரொம்ப. அண்ட் சம்மர் ஜேர்னி அது இப்போ எண்ட் ஆகுது. லைக் எல்லாருக்குமே ஒரு தொடக்கம்னு இருந்தால் ஒரு முடிவுன்னு ஒன்று இருக்க தான் செய்யும். இதுக்கப்புறம் அவரோட இன்னிங்ஸை எப்படி இது பண்ண போறாரு? ஏன்னா அவர் இனிமேல் கமெண்டேட்டராலாம் நம்ம பார்க்கலாம், ஜாலி பண்ணலாம்னு நினைக்கிறேன். பாப்போம், வெயிட் பண்ணி. அண்ட் உங்களோட கருத்து ரவிச்சந்திரன் அஸ்வினோட ரிட்டையர்மெண்ட் பத்தி என்ன அப்படின்ட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இஃப் யூ லைக் தி வீடியோ ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்ஸிப் சேனல். வேறொரு வீடியோல வேறொரு கான்செப்ட்ல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.